ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். டென்ஷன் ஆகாதீங்க எலிஃபண்ட் மேடம். 3 நாள் எனக்கு சோறு தண்ணி இல்லாம கூண்டுல அடைச்சி போட்டுட்டா. போ, ஒரு 10 பொட்டலம் பிரியாணி வாங்கிட்டு வா, பசியில செத்து கிடக்க. சரி எலிஃபண்ட் மேடம். என் பானவ இப்படி பண்ணவங்களை ஏதாட்டும் பண்ணணும். சார் என்ன விஷயம், நீ உடனே அவசரமா வர சொன்னீங்க? யாரும் வராங்களான்னு பாத்துக்கிறேன். பாலமுருகன் என்னுடைய பானுவை ஒரு 5-6 பேர் சேர்ந்து கூண்டில் அடைச்சு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. 3 நாளா சரியா சாப்பிடாம பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கா. அவளை பார்த்தாலே எனக்கு வேதனையா இருக்கு. நான் அனுப்புறேன் ஒரு 6 பேருடைய போட்டோ. பேர் ஒருத்தி பேர் நெட்டவெளி, ஒருத்தி பேர் பங்கஜம், ஒருத்தி பேர் இளிச்சக்கா, ஒருத்தி பேர் ஜான்சிராணி, ஒருத்தி பேர் சுந்தரி. இவங்க அவ்வளவு பேரும் அங்க எங்க நீங்க மரத்துல அடியில உட்காந்து பேசிட்டு இருப்பாளுங்க. அவ்வளவு வரையும் தூக்கிரு. என்ன தண்டனைங்கிறத நான் சொல்றேன். சார் ஒரு விஷயம் சொல்லலாமா? சொல்லு சார். முட்டா பைய மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார். நீங்க ஒரு முட்டா பயலா சார்? சார் நானும் உங்ககிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு என் கோவத்தையும் உணர்ச்சிகளையும் அடக்க வச்சுக்கிட்டு இருந்தா எப்ப பார்த்தாலும் கிறுக்குத்தனமா அந்த பொம்பளை பின்னாடி சுத்திக்கிட்டு வேலை வெட்டியெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கீங்க. பாலமுருகன், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நான் உன்னுடைய எம்டி. சார் நீங்க எம்டியா இருக்கலாம், அதுக்காக நீங்க பண்ற தப்புக்கு எல்லாமே நான் உங்களுக்கு உடந்தையா இருக்க முடியாது சார். எவ்வளவு நேர்மையா இருந்தால் நீங்க எப்போ இந்த பொம்பளை வீட்டுக்கு வந்தீங்களோ அதுல இருந்து என்னெல்லாமோ சொல்றீங்க. இந்த பொம்பளை வீட்டுக்கு திருட வந்த 2 பேரை கெட்டி வச்சு இப்போ வரைக்கும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மனசு உறுத்துது சார். இப்போ என்னடானா பிளாட்டுக்கு பண்ண அந்த 6 பொம்பளைங்களையும் பிடிச்சிட்டு வர சொல்றீங்க. ஏன் அவங்களையும் கெட்டி வச்சு டார்ச்சர் பண்ணணுமா? இதுக்கு நான் உடந்தையா கண்டிப்பா இருக்கவே மாட்டேன் சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்களே பானு, அது ஒரு கேடுகட்ட கேரக்டர். ஊர்ல எல்லார்கிட்டையும் வம்பிழுத்துக்கிட்டோம், எல்லாரையும் கேவலமா தரகுறவா பேசிக்கிட்டு அலையிற ஒரு பொம்பளை. நான் விசாரிச்சு தான் பார்த்தேன். பானுமதின்னு சொன்னாலே எல்லாரும் காரி தான் துப்புறாங்க. பானுமதியும் அவங்க அம்மாவும் எனக்கு எவ்வளவு உதவி பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் உனக்கு தெரியாது. தேவையில்லாம பேசாத சார். அவங்க எவ்வளவு உதவினாலும் உங்களுக்கு பண்ணிட்டு போட்டோம் சார். அதுக்கு கைமாற நீங்க வேற ஏதாவது செய்யுங்க. இந்த மாதிரி மாறு வேஷத்துல இருந்துகிட்டு எதுக்காக சார் ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க? பானுமதி மனசுல இடம் பிடிக்கதான். சார் நீங்க மட்டும் ஒரிஜினலா யாரு? நீங்க ஒரு பெரிய பணக்காரங்கிற உண்மையை சொல்லுங்க. தன்னால அந்த பொம்பளை மனசுல இடம் பிடிச்சிடலாம். பணக்காரன் அவ வாய் பிளந்துருவா. என்ன பாலமுருகன், ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? நான் யாருன்னு தெரியும்ல. அந்த வயிற்றுச்சலா தான் சார் நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க யாரு? எவ்வளவு பெரிய ஆளு? எவ்வளவு கம்பெனிஸ்க்கு நீங்க ஓனரு? நீங்க எங்க எப்படி இருக்க வேண்டிய ஆளு? இங்க வந்து பைத்தியக்காரத்தனமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை நம்பி 1000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அதெல்லாம் மறந்துடாதீங்க சார். நீங்க பழைய ஜான் சாரா நீங்க வரணும். நீங்க இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. யாரோ ஒரு பொம்பளை கிட்ட போய் அடிமை மாதிரி அடி வாங்கிக்கிட்டு எச்சு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை ஜான் சார். அது மட்டும் இல்லாம இந்த பொம்பளை பேச்சை கேட்டு யாரையுமே நீங்க பழி வாங்கிட்டு இருக்காதீங்க. நாளைக்கு உங்களோட ஃபியூச்சரே இல்லாம போயிரும். ஏற்கனவே உங்களுக்கு 50 வயசு ஆயிட்டு. நீ எப்போ நீங்க கல்யாணம் பண்ணி நீங்க என்னைக்கு வாழ போறீங்க? அந்த பானுமதி பேச்சை கேட்டு மற்றவங்கள பழி வாங்கணும்னு அலையாம நீங்க அடுத்து என்ன உண்டோ அதை பாருங்க சார். அப்போ அந்த 6 பேரை ஒன்றும் பண்ண வேண்டாம்னு சொல்றியா? ஜான் சார் இது ஒரு கிராமம். அவங்கெல்லாம் விளையாட்டுத்தனமா பண்ணுவாங்க. ஒருத்தரை கிண்டல் பண்றது, ஒருத்தரை நக்கல் பண்றதும், நீ அவங்கள இவங்க அடிக்கிறது, இவங்கள அவங்க அடிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா நடக்கும். நீங்க பானுமதி ஏதோ பெரிய மகாராணி மாதிரியும், அவங்கள யாராவது லைட்டா சீண்டிட்டா அவங்கள உயிரோடவே விடக்கூடாதுங்கிற மாதிரியும் சினிமால வர சைக்கோ மாதிரி இருக்காதீங்க சார். உங்களை நீங்க மாத்திக்கோங்க. என்ன பாலமுருகன், நிறைய வார்த்தைகளை விடுறீங்க. ஆமா ஜான் சார், நீங்க கோவத்துல எப்படி என்னை வேலை விட்டு தூக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். வேலை போனாலும் பரவாயில்ல. நான் உண்மையிலேயே உங்களுடைய உண்மையான ஒரு எம்ப்ளாயி, உண்மையான விசுவாசி. என்னால நீங்க பண்ற எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது சார். சரி சார், அப்ப நான் கிளம்புறேன். எங்க கிளம்புற? இப்படி என்னை வேலையை விட்டு நீக்க தானே போறீங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி நீ போ, நான் எதுவும் பண்ணல. சீக்கிரம் இந்த கோமாளி வேஷத்துல இருந்து வெளியே வாங்க ஜான் சார். ஆ, ஓகே ஓகே. எப்பாடா, மனசுல இருந்ததெல்லாம் ஒரு வழியா வெடிச்சுட்டேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு, மனசு லேசா இருக்கு. இனி கொஞ்சமாவது இவர் பழைய நிலைமைக்கு வருவாரு. இவன் சொல்றதை யோசிக்க வேண்டியதுதான். பானுமதி மேல இருக்கிற அளவுக்கு அதிகமான காதல்னால மத்தவங்கள நான் கஷ்டப்படுத்துறதுக்கு துணியக்கூடாது. பசி வயித்த கிள்ளுது, கிள்ளுன்னு கிள்ளுது. மெண்டல் பைய 10 பார்சல் வாங்கிட்டு வரச்சுன்னா 2 வாங்கிட்டு வந்திருக்கான். இந்தாங்க எலிஃபண்ட் மேடம். ஏய், 10 வாங்கிட்டு வரச்சுன்னா 2 வாங்கிட்டு வந்திருக்க. இருக்கு இருக்கு, நீங்க முதல்ல இது சாப்பிடுங்க. ஐ, பிரியாணி பிரியாணி பிரியாணி.
பானுவும் அவங்க அம்மாவும் பண்ண உதவிக்காக நான் எத்தனை நாள் தான் இந்த மாறு வேஷத்துல அலையிறது. இன்னைக்கு தான் என்னுடைய உண்மையானதை நான் வந்துட்டு சொல்லி அவ அன்பு பெறுறது. அவ மாறுற மாதிரியே தெரியலையே. எப்ப பார்த்தாலும் மற்றவங்க கிட்ட சண்டை இழுத்துக்கிட்டு கோல் மூட்டிக்கிட்டும் அலையிறா. சின்ன வயசுல இருந்த பானுமதியே அவ இல்ல. சின்ன வயசுல நல்ல பிள்ளையா இருந்தா. இப்ப ரொம்ப மாறிட்டா. அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா ரொம்ப மாறிட்டா. இன்னைக்கு பாலமுருகன் இப்படி நடந்துகிட்டது எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. ஆனா அவன் சொன்னது ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையான வார்த்தைகள். என் மேல உள்ள அக்கறையினாலதான் அவன் கோவத்துல அப்படி பேசிட்டான். இனிமேல் கொஞ்சம் யோசிச்சு தான் நடந்துக்கிடணும். ஹலோ பாலமுருகன். என்ன சார் இந்நேரம் கால் பண்ணிருக்கீங்க? பாலமுருகன், பானுமதி வீட்டில் திருட வந்த 2 பேரை பிடிச்சி வச்சு கெட்டி வச்சு ஒரு வேளை மட்டும் சாப்பாடு போடணும்னு சொல்லி வச்சிருந்தேன் கூட உள்ள. அவங்க 2 பேரையும் காலையில் ரிலீஸ் பண்ணிடுங்க. ரிலீஸ் பண்ணிட்டு ஆளுக்கு 1 லட்சம் கையில் கொடுத்து அனுப்பிடு. சரி சார். நானும் அதை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சார் என் மேலே உங்களுக்கு எதுவும் கோவமா? நோ நோ. சரி, அவங்கள நாளைக்கு மார்னிங்கே ரிலீஸ் பண்ணிடு சரியா? சரி சார். காத்தவராயா, ஏற்கனவே குத்தாலம் கூட்டு போகிறேன்னு சொல்லி எல்லார்ட்டையும் 500 ரூபா வாங்கியிருந்தோம் பத்தியா. அதை எல்லார்ட்டையும் நான் திருப்பி கொடுத்துட்டேன். ஆனாலும் எல்லாரும் டூருன்னு கேட்காவோ, எங்கே போகலாம்? அடுத்து குத்தாலம் சீசன் வரும்ல, அப்போ குத்தாலம் கூட்டு போங்க. வேற ஏதாவது சுற்றி பார்க்குற இடங்கள் இருந்தால் சொல்லேன். நான் யோசிச்சு சொல்ற தலைவரே. சரி சரி. ஏய் பிச்சைக்கார தலைவரே. பிச்சைக்கார தலைவரா? எம்மா, உனக்கு சரியாயிட்டாமா? இரு, கூண்டு எடுத்துட்டு வர சொல்லுவேன். கூண்டு எடுத்துட்டு வருவியா? கூண்டு இனி அடுத்து உன்னை போலீஸ்ல எழுதி வச்சிருவேன் பத்துக்க. என்னைய 3 நாள் அடைச்சதுக்கு நான் உன்னைய பழித்திக்காம விடவே மாட்டேன். எம்மா, உன் உயிரை காப்பாற்றதுக்காக தாம்மா அப்படி செஞ்சேன். மற்றபடி எனக்கு உன் மேலே எந்த வன்மமும் கிடையாதும்மா. அவளுவ சொன்னாவன்ட்டு என்னைய 3 நாள் அடைச்சி வச்சல. இரு, உன்னையும் உன் பொண்டாட்டியும் பிரிக்க. அதை முதல்ல செய் தாயி. இல்ல, உனக்கு அதை விட பெரிய தண்டனை நான் கொடுப்பேன். ஏ காத்தவராயா, இவளுக்கு குதிரை நோய் முத்திட்டு போலயே ரொம்பலாம் குதிச்சிட்டு அடக்கா. இது அவ ஒரிஜினல் கேரக்டர் தலைவரே, நீங்க வேற. என்னமோ பழி கிளி வாங்கணுங்கால, என்ன செய்ய போறாலும் தெரியலையே, பயமா இருக்க. நானும் கூண்டுல அடைச்ச என்னையும் சும்மா விட மாட்டா, பயமா இருக்கு. ஏற்கனவே எனக்கு இப்ப கல்யாணம் தான் ஃபிக்ஸ் ஆயிருக்கு, கெடுத்து விட்டுருவாளோ. நீ தானே யோகா டீச்சரை பத்தி வண்டியா குறை சொன்ன. போனா போட்டும், வீடு வேற பொண்ணு பார்த்துடுவோம். எனக்கு தான் பொண்ணே கிடைக்க மாட்டேக்கே தலைவரே. எல்லாருமே கருப்புருண்டைன்னு கூப்பிடுதாங்க. உருண்டைய கருப்பா இருக்கேன்ட்டு. ஆமா, ஒன்னி கிண்டல் பண்ற ஆட்கள்லாம் அப்படியே ரொம்ப அழகா இருக்காவோ. இப்போ அப்பா, நீ நல்ல வேலை பாரு சரியா? சரி தலைவரே. சுந்தரி ஆபீஸ்க்கு போலையாமா? இன்னைக்கு போலக்கா, லீவ் போட்டிருக்கேன். ஏன் என்ன ஓயாம லீவு போட்டுட்டு இருக்க? பாதி சம்பளம் கூட வராது போலயே. ஒர்க் டென்ஷன்ல மண்டெல்லாம் காயுது. பேசாம வீட்டுல ரிலாக்ஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும். ஏன் அவங்க எம்டி ஆசை மாட்டானட்டி? நான் சொல்லாம கொள்ளாம லீவ் போட்டுருவேன். நான் என்னைக்கு போறேன்னா அப்ப ஏதாவது சொல்லிக்கிடுவேன். பாபு சொல்லுவாரு, சுந்தரி மேடம் எவ்வளோ நாள் லீவு போட்டாலும் இந்த ஓனர் ஏச மாட்டா, என்னை தான் ஏசிக்கிட்டு இருப்பான் அப்படிம்பாரு. நீ நல்ல வேலை செஞ்சிருவேன், படபடன்னு வேகமாக செய்வியான். இவர் கொஞ்சம் சொங்கி பத்தியா, அதனால அவருக்கு கீழே விழும், உனக்கு கீழே விழாதான். நான் 2 நாள் லீவ் போட்டேன்னா அந்த பெண்டிங் வேலையை அடுத்த நாள் உட்காந்து ஃபுல்லா முடிச்சு விட்டு வந்துருவேன். முடிச்சு என்னம்மா பையனு? 1-2 நாள் லீவ் எடுத்ததுக்கு தான் சம்பளத்தை பிடிச்சிருவானே. அப்புறம் இதை செஞ்சு என்ன பிரயோஜனம்? என்னக்கா செய்ய, ஆஃபீஸ்லேயே அப்படிதான்க்கா. லீவு போட்டுருவோம், அடுத்த நாள் அதை வேலையை செஞ்சு முடிச்சிருவோம். ஆனால் லீவ் போட்டதுக்கு சம்பளத்தை மட்டும் பிடிச்சிட்டு விடுவானுவ, பேதியில் போறனவ. சார் என்ன வேலையோ போ. என்ன எல்லாரும் எப்படி இருக்கியே? ஒரு வாரமா பார்க்கலையே. ஆமா, நீ ஏன் டான்ஸ் ஆடின மாதிரி நிக்க? காலுதான் உடஞ்சி போச்சே. இப்படி காலை விரிச்சுதான் நடக்க முடியுது. என்ன செய்ய? யாருக்கு என்ன பாவம் பண்ணேனோ இப்படி கடந்து கஷ்டப்படுது. வாயை குறைக்கணும், குவால் மூட்டுறதை குறைக்கணும். அப்பதான் நல்லபடியா இருக்க முடியும். நான் நல்லவன்னு எனக்கு தெரியுமா? அப்புறம் உங்க மதுவுக்கு வளகாப்பெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு வாரத்தை கூப்பிடலையே. ஊர்ல தானே இருக்கேன். நானும் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு யாருக்குமே தோணலையே. நானும் பிள்ளை பெற்றவ தானே. என் கண்ணு பற்றுனே நீ வர விடலையோ? அரமண்டலு எல்லாருக்கும் தான் சொல்லிச்சே, உங்களுக்கு சொல்லலையா? உங்க அத்தை பாட்டியும் சொல்லல. அந்த கிளவி இருக்கு பாரு, இவன் மம்மி வடிவு கிளவி, அதுவும் சொல்லல. எல்லாரும் வீட்டுக்கு தான் சொல்ல வந்தாங்க. சொல்லும் போது நீ எங்கேயாவது ஊர் சுத்தத்துக்கு யார் வீட்லயாவது கோழி மூட்டி பேசுறதுக்கு போயிருப்ப. இப்படிலாம் இருக்காவ நாட்டுல. சரி பாப்போம்.
நம்மள கூப்பிடாம நடத்தின விஷயம் எப்படி நல்லபடியா உருப்பட போகுதுன்னு பாப்போம். என்ன உமா, அந்த பிள்ளை மாசமா இருக்க இப்படி மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ஐயா, அந்த பிள்ளைய ஒண்ணுமே சொல்லலக்கா, அந்த 2 கிழடுகளையும் தான் சொன்னேன். உன் வாயில எப்பவுமே நல்ல விஷயமே வராது, நல்ல வார்த்தையும் வராதுன்னு. எப்படியோ உன் புருஷெல்லாம் பாவம். நான் இங்க எப்ப உங்க கூட பேசலாம்னு ஆசையா வந்தாலும் எல்லாரும் ரவுண்ட் கட்டி என்னைய திட்டுவீங்க. நான் போறேன். போ தாயே, இந்த பக்கமே வந்துடாத. என்ன ஒரு விளங்காத வாய் பார்த்தீங்களாக்கா இவளுக்கு. சேர்க்க சரியில்லலாமா, பானுமதி கூட தானே சேர்ந்துக்கிட்டாலே இதா, அதான் அப்படி பேசுறத நம்ம கண்டுக்கவே கூடாது. சார், இன்னைக்கு பார்த்து இந்த சத்யா காலேஜுக்கு லீவ் போட்டா ஒத்தையிலே பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறதுக்கு ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு. இசை என்னடா சொல்லாம கொள்ளாம ஓடிடுதா, ஏன்னா அவளாவது துணைக்கு நிற்பா. என்ன சோனியா, உங்க அக்கா வரலையா? ஆமா சீனியர், அவளுக்கு சளி பிடிச்சிருக்கு. நிறைய கூல் வாட்டரா குடிச்சு சளி இழுத்து வச்சுட்டா. நான் அதான் ஒத்தையில நின்றுட்டு இருக்கேன். பஸ் வரலையா? தெரியல சீனியர், நம்ம ஊர்ல இன்னைக்கு பஸ் வர வேண்டிய டைமுக்கு வந்திருக்கு. நான் வந்து 1/4 மணி நேரம் ஆயிட்டு. சரி வா, நான் வீட்டுல விட்டுருதேன். சரி. போலாம் சீனியர். பாபு மாமா வராரு. சோனியா, என்னது இது? ஒரு பையன் கூட பைக்கில் போயிட்டு இருக்க, கீழே இறங்கு. பாபு மாமா, இது சீனியர். நம்ம வீட்ல கூட இப்போ ஒரு வாரம் இருந்தானே அந்த பையன் தான் இது. சீனியரோ ஜூனியரோ, கீழே இறங்கு. மாமா, அப்பா அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நீங்க எதுவும் நினைக்காதீங்க. உன் சடங்குக்கு நான் தாய் மாமா இடத்துல இருந்தேன். நான் உனக்கு தாய் மாமா. நான் சொல்றேன், கீழே இறங்கு. இவர் வேற பூமர் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாரு, எரிச்சலா இருக்கு. நீங்க ஆபீஸ் தானே மாமா போறீங்க, நீங்க போங்க. மாமா பேச்சுக்கு மரியாதை கொடுத்தா கீழே இறங்கு. சார், இவங்க அம்மா அப்பாக்கு நான் நல்லா தெரியும், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீ வாய மூடு. சோனியா, கீழே இறங்கு. இவர் எதுக்கு வந்து இப்போ ஓவரா சீன் போட்டுட்டு இருக்காருன்னு தெரியல. சை, யாரு பைக்ல? நீ கிளம்புப்பா. சரி சார். இந்த பாபு மாமாக்கு தேவையில்லாத வேலை, எரிச்சலா இருக்கு பசை.